புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. யோக்கியம் வரா சொம்பட்டு உள்ள வைங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போன வாரம். இந்த வாரம் உலக மகா யோக்கியர்கள் வராங்க, சொம்ப தூக்கி உள்ள வச்சிருக்கு. ஏன் அப்படி? இனிமே அப்படித்தான். எல்லாம் உலக மகா யோகியர்கள்லாம் அப்படித்தான். பாருங்க, இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி ஃபர்ஸ்ட் அது என்ன சக்தி? ரெண்டு சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. அடுத்த கட்சியை பார்த்து தீய சக்தின்னு சொல்றதுக்கு கூட ஓகே, வச்சுக்கங்க, சொல்லிக்கங்க. ஆனா பாருங்க, நம்மடமடே தனக்குத்தானே பில்டப் செய்து கொண்டு என் கட்சி தூய சக்தின்னு அடுத்தவங்க சொல்லணும். இல்லைங்க, என் கட்சி தூய சக்தின்னு நானே சொல்லிக்கிறது. டிவிகே ஒரு தூய சக்தி. ஆமாங்க, வேற யாரும் சொல்லல. முதல்ல தொண்டை கட்டியிருக்கு, அதை சொல்லிடுறோம். ரொம்ப தொண்டை கட்டின்னு இருக்கு. இந்த காணொலியில கொஞ்சம் தொண்டை ஏதாவது பிரச்சனை பண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. எதெல்லாம் விட்டோம்? தூய சக்தின்ட்டு. வேற யாரும் வெளியே சொல்லலைங்க தூய சக்தின்ட்டு அந்த கட்சியை பார்த்துக்கிட்டு. அதனால பாருங்க, கட்சிக்கு சொந்தக்காரரே, கட்சியோட தலைவரே அவரே சொல்லிக்கிறாரு, டிவிகே ஒரு தூய சக்தி. அப்படிங்களாப்பா? உலகமாக யோகிய தூய சக்தி, கொஞ்சம் அங்க பாரு தூய சக்தியா. எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவு, மே 4 அன்று ரிசல்ட் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தேதி. தேர்தல் தேதி அறிவித்த கையோடு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்துடும். எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அந்த வகையில பாருங்க, தேர்தல் ஆணையத்தோட பறக்கும் படை பறந்து 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 செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க மாட்டினதே தூய சக்தி தான். ஒரு காலத்துல, எந்த காலத்திலும் இல்லைங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடைபெற்ற அந்த சமயத்துல தற்கொலை ஊருக்குள்ள ஊற்றிருந்தாங்க. ஓட்டுக்கு ₹1 கொடுக்க மாட்டேன், நத்திங். மக்களை நம்பி, எப்படிங்க மக்களை நம்பி களத்துல இறங்குறேன். ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது, நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்பவை என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறோம். அவர் உருட்டு ஒரு இடத்துல போய் உருண்டு நிக்கிறதுக்குள்ள பாருங்க அவரையே ஊற்றிட்டாங்க. அப்படி தற்கொலை மலையை ஊற்றியதற்கு காரணமும் அவரே தான். கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி என் பின்னாடியே வந்து பாருங்க, நான் காசு கொடுக்குறேன்னா இல்லையான்னு அவர் தான் சொன்னாரு. சரி வாங்கப்பா சொல்றாரே, என்னதான் யோகியம் பார்த்துடலான்னு சொல்லி கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி அவர் பின்னாடியே போறாங்க. போன உடனே என்னப்பா இது என் பின்னாடியே வரீங்களேன்ட்டு கேமராவை தடுத்து கலட்டெல்லாம் பண்ணார். ரோட்ல மீடியா வாகனத்தை நிறுத்தி தகராறுலாம் பண்ணாரு. ஏன்பா என்ன ஃபாலோ பண்றீங்கன்ட்டு. நீங்க தானப்பா ஃபாலோ பண்ண சொன்னீங்க, நான் எப்பேற்பட்ட யோகியன்னு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றின்னு பார்க்க சொன்னீங்களே. நாங்க விளக்கெண்ணையோட வரல, வெறும் கண்ணோட தான் வந்திருக்கோம். என்ன கேமரா எடுத்துன்னு வந்திருக்கோம், நீங்க எப்பேற்பட்ட யோகியன்னு பார்க்கலான்ட்டு அவரை ஃபாலோ பண்ணதுல அவரோட யோகியத்தனம் கீஞ்சுது. ₹200 டீ சாப்பிட்டுட்டு ₹2000 வச்சுக்கோன்னு கூகுள் பே பண்றது கேட்டாக்கா உங்க நேர்மைக்கு பரிசு. கஷ்டப்பட்டு டீல ஆத்துறீங்க இல்லைங்களா, அதனால உங்க நேர்மைக்கு பரிசு. அந்த பக்கம் யாரு லஞ்சு ₹500 லஞ்சு சாப்பிட்டுட்டு வச்சுக்க ₹5000 வச்சுக்கோ. எதுங்க, கஷ்டப்பட்டு அடுப்புல நின்று சமைக்கிறீங்க இல்லைங்களா, எங்களுக்கு அதெல்லாம் சாப்பாடுலாம் போடுறீங்க, உங்க நேர்மைக்கு பரிசு வச்சுக்கங்கன்ட்டு புது வழியில கூகுள் பே மூலமா புது வழியில புதுசா தினசா கண்டுபிடிச்சி ஓட்டுக்கு காசு கொடுத்துருந்தாரு. அப்படி என்னதான் புதுவித டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி காசெல்லாம் கொடுத்து ஜெயிக்கணும்னு பார்த்தாலும் அவர் ஜெயிக்கல அப்படின்ற ஒரு உண்மை. அவர் உருட்டோட சேர்ந்து அதுவும் உருண்டு போட்டோம், தப்பு கிடையாது. இப்ப தற்கொலை மலை உருட்டுல பாதி மீதியை பாருங்க, விஜய் உருட்ட வந்திருக்காரு. மற்ற கட்சிகள்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு பேஸ் போதும். 234 தொகுதியில் நிக்கிற என்னோட விஜய் ஃபேஸ் போதும், அவங்க ஓட்டு போடுவாங்க. மற்ற கட்சிகள்லாம் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தோம், எனக்கு தானா சேர்ற கூட்டம். ஸோ அதுக்கும் காசு இன்னும். பழம்பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக வந்திருக்கிற புதிய கட்சி, புதிய மாற்று, புதிய சக்தி, தூய சக்தின்னு ஊட்டினுங்கிற இவங்க தான் பாருங்க, காசா கொடுக்காம அதே காசு அளவுக்கு உண்டான பொருளை கொடுக்குறாங்க. ஞாபகம் இருக்குங்களா, ஒரு 10-15 தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசா கொடுக்காம வேற மாதிரி டெக்னிக்கை கையாளுறாங்கன்ட்டு. எப்படிங்க, பொருளா கேஸ் ஸ்டவ், குக்கரு, பால் கிளாக்கு, பாத்திரம், டிஃபன் பாக்ஸு, எந்தெந்த வகையில் எப்படிலாம் பொருளை கொடுத்து கவர் பண்ணணுமோ அப்படியே மேடையிலேயே அடுக்கி வச்சிருந்தாங்க. பாருங்கப்பான்ட்டு. சின்னப்பா யோகியர்கள்னு சொன்னீங்களே, ஆமாங்க, இப்போவும் நாங்கள் சொல்றோம் யோகியர்கள் தான். அதான் தான் நாங்களே சொல்லிக்கிறோம், யோகியர்கள் நாங்கள் எல்லாரும் வெளியே வரோம், சொம்பல் நாட்டு உள்ள வச்சுக்கோங்கன்ட்டு. நாங்கள் யோகியர்கள் தான். என்னப்பா காசுக்கு பதிலாக பொருள்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களே, என்னங்க அது? நீங்கள் அதெல்லாம் அப்படி நினச்சிக்கிறீங்க? இது அன்பா கொடுக்குற அன்பளிப்பு.
தளபதி விஜய் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் மீது அலாதி அன்பு பிரியம் வச்சுருக்காரு. அந்த பிரியத்தை அன்பை எப்படி காட்டுவாருங்க? அவர் வேற கேரியர் உச்சத்தில் இருக்காரு, வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு பாவப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய வராருன்னு சொல்லும்போது அவர் காசை வச்சு என்ன பண்ண போறாரு? ஸோ மக்கள் மீது கொண்டுள்ள அன்பை இந்த மாதிரி பொருளா காட்டுறாரு. இப்படி பொருளா காட்டுறோம்னு காட்டுல தான் பாருங்க தேர்தல் பறக்கும்படி பறந்து வந்திருக்கு. பொருளாவாடா காட்டுறீங்க, நாங்க காட்டுறோம் பாரு யாருன்ட்டு தேர்தல் பறக்கும்படி தேர்தல் தேதி அறிவித்த கையோடு பாஞ்சி பறந்து வந்திருக்காங்க. பறந்து வந்ததுல ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு ரூமை திறந்து பார்த்தா தமிழக வெற்றி கழகம் விஜய் போட்டோ பொருத்தப்பட்ட பாத்திரம் பாருங்க, மூட்டை முட்டையா எடுக்கிறாங்க. அதுவும் விதவிதமான சைஸான வகையான டப்பா. இன்னைக்குதான் மார்ச் 17ஆம் தேதி அன்று இன்றைக்கு காலையில தான் தேர்தல் பறக்கும்படி பாஞ்சி வந்து ஒரே ஒரு ரூம்ல இருக்கிற பொருளை மட்டும் எடுத்திருக்காங்க. மொத்தம் அந்த பில்டிங்ல பூட்டப்பட்ட அறைகள் மட்டும் 11 இருக்குங்களா. அதுல ஒரே ஒரு அறை மட்டும், அந்த ஒரே ஒரு அறையில மட்டும் பூட்டு போடாம சும்மா தாழ்பாலை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி உள்ள பார்க்கும்போது தான் எவ்வளவு பாத்திரங்க, அதுவும் விஜய் போட்டோ பொருத்தப்பட்ட பாத்திரங்கள். ஒரே ஒரு ரூம்ல மட்டும் மூட்டை முட்டையா பாத்திரத்தை வச்சிருக்காங்க. அப்ப இன்னும் 10 ரூம்ல பூட்டி இருக்கு. அந்த 10 ரூம்குள்ள டிவிகே கட்சியோட பாத்திரங்களோ பொருட்களோ இன்னும் என்னென்ன வச்சிருக்காங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 ரூமோட சாவி யாருக்கிட்ட இருக்குன்ட்டு தேடின்னு இருக்காங்களாம். சாவி வந்ததுக்கு அப்புறம் திறந்து உள்ள என்ன இருக்குன்ட்டு பாக்கிறதுக்காக. இது எப்படி இருக்கு? புதிய கட்சி, அனைத்து பழம்பெரும் பழைய கட்சிகளுக்கு மாற்றாக வந்திருக்கும் புதிய மாற்று தூய சக்தின்னு சொல்ற. இன்னும் கட்சியில ஒரு தேர்தல் கூட பாருங்க சந்திக்கலைங்க டிவிகே கட்சியில. அதற்குள்ளாகவே எந்தெந்த வகையில எப்படி எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணலான்ட்டு ரூம் போட்டு யோசிக்கிறது இதுதானோ? சரி, ரூம் போட்டு யோசிக்கிறது கூட ஒரு ரூம் போட்டு யோசிக்க வேண்டியது. அது என்ன 11 ரூம் போட்டு யோசிக்கிறது? என்னப்பா இது அன்புப்பா. மக்கள் மீது, கோடிக்கணக்கான மக்கள் மீது விஜய் கொண்டுள்ள அலாதி அன்பு. அந்த அன்பை ஒரு ரூம்ல பூட்டி வைக்கலாமா? பத்தாதே. அதனால தான் பாருங்க 11 ரூம்ல பூட்டி வச்சிருக்காங்க. இதை குறிப்பிட்டு தான் சொல்றது. யோகியர்கள், உலகமாக யோகியர்கள் வெளியே வராங்க, சொம்ப தூக்கி பத்திரமா உள்ள வச்சுக்கங்கன்ட்டு. அப்படி சொம்ப தூக்கி உள்ள வைக்கிற வரிசையில பாருங்க விஜய் ஃபேஸை காட்டினா போதும், கூட்டம் அப்படியே அலையாக படைப்படையாக திரண்டு வரும். கட்சிக்குள்ள கொடுங்கப்பா, எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுங்கப்பான்ட்டு தேடி ஓடி வருவாங்க சொல்றாங்க இல்லைங்களா. ஓடி வர்றதுக்கு காரணம் கிஃப்ட். கேரியர் உச்சத்துல இருக்கிறேன் நானு. அது யாருப்பா பாத்துருக்காங்க? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதை இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்குல்ல. அப்படி நாடே வாய்ப்பிலிருந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துன்னு அந்த கட்சியில மெம்பர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஐயா. இந்த ஊர்ல யாருமே கொடுக்காத மொபைல் கடையில் ஆஃபர் கொடுக்குறோம் ஐயா. நீங்க விஜய் கட்சியில சேர்ந்து அந்த மெம்பர்ஷிப் கார்டை கொண்டு வந்து எங்க கிட்ட காட்டினீங்கன்னா உங்க மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ. இந்த கார்டு வச்சுக்கிட்டு கடைக்கு வந்தா யாருக்குனாலுமே டெம்பர் கிளாஸ் வந்து ஃப்ரீயா ஊத்தி தருவாங்க. ஒரு குடும்பமே மெம்பர் ஆயிட்டு அந்த எல்லாரோட கார்டை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதே மொபைல் கடையில 1000 ரூபாய் பெருமானம் உள்ள கிஃப்ட். ரெண்டாவது விஷயம் என்ன, உங்க ஃபேமிலியில எல்லாரும் உறுப்பினர் ஆயிட்டீங்க, டிவிகேல உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த கார்டை காட்டினா கூட 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் பொருளும் இந்த கடையில கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டுல எந்த மொபைல் ஷாப்லயும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ் கோவில்பட்டியில மட்டும்தான் கிடைக்கும். மறக்காம வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் டிவிகேல உறுப்பினரா சேர்ந்துருங்க. ஓகே ஐயா வாருங்கள், அம்மா வாருங்கள், அக்கா வாருங்கள், எல்லாரும் வாருங்கள். இன்றே முந்துங்கள், கடைசி தேதி. ஒருத்தர் மெம்பர் ஆகுனா டெம்பர் கிளாஸ், குடும்பமே மெம்பர் ஆகுனா 1000 ரூபாய் கிஃப்ட். நாடே வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு உண்டான கேரியர் உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகரோட கட்சியோட ஐடி கார்டை இப்படியா கூறு போட்டு விற்பீங்க? இந்த கூறுக்கே எப்படின்னா மற்ற கூறு போடுறதுலாம் எப்படி? பஸ் சில பல ஊர்ல பாருங்க பஸ் எல்லாம் மக்களுக்கு ஃப்ரீ. ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட விலையில கட்டின பேருந்தெல்லாம் இருக்குங்களே, அது அரசாங்க பஸ். இது சகல வசதிகள் கொண்ட பிரைவேட் பஸ். ஏசி வசதியுடன் கூடிய பிரைவேட் பஸ்ல ஃப்ரீ டிக்கெட்டா? ஆமா. ஆனா பாருங்க கண்டிஷன் சப்ளை. டிவிகே கட்சியில போய் சேர்ந்து அந்த மெம்பர்ஷிப் கார்டை கொண்டு வந்து எங்ககிட்ட காட்டினீங்கன்னா யாரு காட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த பஸ்ல டிராவல் பண்றதுக்கு ஃப்ரீ. நெல்லையில் ஓடும் ஒரு மினி பேருந்தில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்களுக்கு இலவச பயணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு முதல் சக்கரமான்புரம் வரை இயக்கப்பட்டு வரும் இந்த மினி பேருந்தில் தாவேகாவினர் பயணிக்கும் போது கட்சியின் உறுப்பினர் அட்டையை காட்டினால் அவர்களுக்கு இலவச பயணம் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில மெம்பர் ஆயிட்டு கார்டை கொண்டு வந்து காட்டினா ஒரே ஒரு தடவை தான் ஃப்ரீயா. எத்தனை தடவை வந்தாலும் அந்த மெம்பர்ஷிப் கார்டு உங்களுக்கு பஸ் பாஸுக்கு சமம். மெம்பர்ஷிப் கார்டை காட்டுங்க, ஃப்ரீயா டிராவல் பண்ணுங்க. அது யார்? அது ஓசி பஸ் வேணுமான்ட்டு ஒட்டுமொத்தமான மக்களை கேவலப்படுத்துற மாதிரி கத்தி இருந்தது டிவி கட்சி உள்ள. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். உதவித்தொகை. அதுக்கு பேர் ஓசி பஸ்னா இதுக்கு பேர் என்னப்பா? பிளாக்மெயில் பஸ்ஸா? யாரெல்லாம் மெம்பர் ஆகுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. என்ன ஃப்ரீயா ஓணுமா வேண்டாமா? மெம்பர்ஷிப் கார்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்களா இல்லையான்ட்டு பிளாக்மெயில் பஸ்.
மறுபடியும் சொல்றோம், ஒரே ஒரு தேர்தலை கூட இன்னும் சந்திக்காத புதிய கட்சி தமிழ்நாட்டுல ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க போற அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாகன்னு சொல்லி வந்திருக்கிற புதிய கட்சி ஒரு தேர்தலை கூட சந்திக்கிற, அதற்குள்ளாகவே எந்தெந்த வகையில எப்படி எப்படி எல்லாம் ஓட்ட இருக்கணும்னு பயன்படுத்தி அதன் மூலமா முன்னுக்கு வரலாம்னு பார்க்கிற அளவுக்கு உண்டான என்ன சக்தி பாது டிவிகே ஒரு தூய சக்தி. கண்டிப்பா தூய சக்தி. அக்குமாருக்கு அசல் ஐஎஸ்ஐ முத்திரை பதிக்கப்பட்ட தூய சக்தி வெளியே வராங்க. சோம்பலாட்டு உள்ள வச்சுக்கணும். அடுத்து தூய சக்தி திருட்டுத்தனத்தோட வரிசையில சர்வே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சர்வே எடுத்ததுல மக்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர், எப்படிங்க மக்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணை மூடின்னு சொல்லுவோம், ஒரே ஒரு தலைவர் விஜய் தான். என்னப்பா சொல்றீங்க? விஜய் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை அடியோடு ஒய்ச்சி கட்டக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னா விஜய் விஜய் விஜய். யார்ப்பா? இதையும் விஜய் தான் சொன்னாரா? லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு, முன்னாள் மாணவர்களோட கருத்து கணிப்பு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, கிங் மேக்கர் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, விஜய் மிகப்பெரிய கிங் மேக்கரா இருப்பாருன்ட்டு லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்புல கக்கி வச்சிருக்காங்க. சார் விஜய் இந்த எலெக்ஷன்ல கவர்மெண்ட் உட்காருவா சார். கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 பேருக்குமே உட்கார முடியாது. இந்த 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 தேர்தலை பொறுத்தவரை 2 பேருக்குமே ஆபத்து. விஜய் என்ற ஒரு நபர் வந்து அதிமுகவுக்கும் ஆபத்து, திமுக ஆபத்து. திமுக இன்னும் 10 பேரை சேர்த்தாலே வாய்ப்பு இல்ல. இதே கலைஞரே ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இந்த எலெக்ஷன் ஒரு கிங் மேக்கரா விஜய் இருப்பார், எந்த மாற்றம் இல்ல. ஒரு கிங் மேக்கரா விஜய் இருப்பார், எந்த மாற்றம் இல்ல. இவர்தான், இவருக்கு இதுதான் வேலையே. ஒவ்வொரு தேர்தல் நடைபெறுகின்ற சமயத்துல சர்வேன்ற பேர்ல எடுக்கிற சர்வே தான் இவரோட வேலையே. அந்த வேலை வரிசையில 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்ட்டு மக்கள் நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு அணுமணுவா சிந்திச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்னன்ட்டுங்க, 1% கூட பாருங்க, 1% விட கம்மி தான். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த வெற்றி சதவீதம் என்பது ரொம்ப 1%க்கு கீழே. திமுக 25.3% ஓட்டு வாங்குவாங்க. அதிமுக 22.8% ஓட்டு வாங்குவாங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சி அது ஒரு 10%. டிவிகே 24.7 சொன்னாங்க இல்லைங்களா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த சதவீத வித்தியாசம் என்பது 1% கூட கிடையாது. திமுக 25.3, தாவேகா 24.7, நாம் தமிழர் 5.20, பிற கட்சிகள் அது ஒரு 12%. இருக்கட்டும், தப்பு கிடையாது. அது என்ன பிற கட்சிகள் 12%? யார் அந்த பிற கட்சிகள்லாம்? பிற கட்சிகள் சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கிறாங்க? இந்த 12% பிற கட்சிகள் வாங்குற ஓட்டெல்லாம் எந்த கூட்டணிக்கு போகும்? சரி, அதுவும் போறது போட்டோம். இப்போ 24.7% டிவிகே கட்சி ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லும் போது எந்த தொகுதியில ஓட்டு வாங்குவாங்க? கிட்டத்தட்ட 80 தொகுதியில டெபாசிட் அதிமுக இழக்கும்னு சொன்னா எந்தெந்த தொகுதியில் டெபாசிட் அதிமுக இழக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பாதிப்பு. அது குறிப்பா அதிமுக வந்து ரொம்ப பாதிப்பு. 80 தொகுதியில டெபாசிட் இழக்குது. பாருங்க, ஏன்னா சர்வேன்னு சொல்லி போறீங்க, தொகுதி வாரியாகவோ மாவட்ட வாரியாகவோ தெருவாகவோ ரோடா எங்கேயோ போறீங்கப்பா. அப்படி போகும்போது எந்த தொகுதியில 80 தொகுதியில அதிமுக டெபாசிட் இழக்குன்ற ஒரு பட்டியலை கொடுங்க. 24.7% டிவிகே கட்சிக்கு வாக்கு இருக்குன்னு சொல்லும் போது அப்போ எந்தெந்த தொகுதியில அதிகப்படியான மாசு விஜய்க்கு இருக்கு? விஜய் எந்த தொகுதியில் நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க தானே லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐடிபிஎஸ் கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிற உங்களுக்கு தெரியாதா எந்த தொகுதிக்கு போனோம், எந்த தொகுதியில் அதிகப்படியாக விஜய்க்கு மாசு இருக்கு, விஜய் எந்த தொகுதியில் நின்றால் ஜெயிப்பாருன்ட்டு ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. 80 தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழப்பாங்கன்னு சொன்னா எந்தெந்த தொகுதி பட்டியலை போடுங்க. ஏன்னா சதவீதத்தை போடும்போது எந்தெந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த தொகுதியில் டெபாசிட் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு லிஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? 25.3% திமுக வாக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஆனா பாருங்க, அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற கிங் மேக்கர் யாருன்னா விஜய். ஒரு கிங் மேக்கரா விஜய் இருப்பார், எந்த மாற்றம் இல்ல. விஜயோட வரவு 2 பேருக்குமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதிமுகவுக்கு அதல பாதாள அடியை ஏற்படுத்தும். 80 தொகுதியில டெபாசிட் அதிமுக இழக்கும்னு சொன்னா அப்படி அதிமுக டெபாசிட் இழப்பதற்கு காரணமாக இருப்பவர் விஜய். விஜயோட மாசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 பெரிய பழம்பெரும் கட்சிக்கு அடிக்கு மேல அடி வாங்க போறாங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, எந்த தொகுதியில அதிகப்படியாக அடி வாங்குவாங்கன்ட்டு பட்டியலை கொடுங்க. சார், இந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்துல வாழைப்பழம் காமெடி வரும் இல்லைங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கினு சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரங்கிட்ட கேட்டியா? கடைக்காரன் கொடுத்தாரா? ஆமா கொடுத்தாங்க. நீ வாங்கி வந்த 2 பழத்துல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் இங்க இருக்கு, இன்னொன்னு தாங்க அது அப்படின்னு சொல்ற மாதிரி தான். எப்பா சர்வே எடுக்கிறேன்ட்டு போனீங்களா? ஆமா போனோம்.
எடுத்தீங்களா? ஆமா எடுத்தோம். இவ்வளவு சதவீதத்தில் எல்லா கட்சியும் ஓட்டு வாங்குவோம்னு சொல்றீங்களா? ஆமா சொல்றோம். எந்தெந்த சதவீதம் எந்தெந்த கட்சி வாங்குவாங்கன்னு சொல்ற நீங்க, எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் ஜெயிப்பாங்க, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி டெபாசிட் இழப்பாங்கன்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா எகிர்னு வராங்க சண்டைக்கு. கதாநாயகன் அவர்தான். இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. இல்ல, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு. அதனால பாருங்க, உண்மையை கேட்டாங்கன்றதுக்காக ஏதோ சர்வே புலி பெரிய அளவில் சர்வதேச நிபுணரை போல எடுத்தவங்க எப்படி ரவுடிசம் பண்ற மாதிரி ரவுடித்தனம் பண்றாங்க பாருங்க. பிரஸ் மீட்ல என்ன கேட்டாங்க? சர்வே எடுக்க போனீங்களே, சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களே, அந்த சர்வே ரிப்போர்ட்டுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? எடுத்து போட்ட வேண்டியதானே. ஐயா இந்தந்த தொகுதியிலாம் டெபாசிட் அதிமுக இழக்கும், ஐயா இந்தந்த தொகுதியெல்லாம் திமுக தோத்து போயிடும், ஐயா இந்தந்த தொகுதியெல்லாம் டிவிக்கு அதிகப்படியாக வெற்றி அடையும்ட்டு போனீங்க இல்லைங்களா? ரிப்போர்ட் எடுத்தீங்களா? நீங்க தானே கொடுத்துருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்டோட பின்னணியில் எந்தெந்த தொகுதின்ட்டு சொல்லிட வேண்டியதானே. அதை விட்டு விட்டு கேள்வி கேட்டா ஏன் சண்டைக்கு போனீங்க? ஏன் சண்டைக்கு போனாருன்னா, நீ சொன்னதுல ஏதாவது இதற்கு முன்பாக ஒன்னாவது ஒழுங்கா உருப்படியா இருந்திருக்காயான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த வெறி, அந்த எரிச்சல் தாங்காம தான் சண்டைக்கு போறாங்க. இவரே தான் பாருங்க, 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கருத்து கணிப்பு சர்வேன்ற பேர்ல எடுத்த சர்வே ரிப்போர்ட்டை சொன்னாரு. 2 விதமா சொன்னாரு. தனியாகவே பாருங்க, எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிற மாசு இருக்கு இல்லைங்களா, அந்த மாசு எங்க போகுது பாருங்கன்ட்டு இவர் தான் சொன்னார். இப்ப 2024 நோக்கி பயணம் அது எப்படி பார்க்கலாம்? கடுமையான தேர்தலாக இருக்கும். என்ன சொன்னா, இங்க திராவிட முன்னேற்ற தேர்தலில் சொன்னதுக்கும் இப்ப செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. கட்சி திமுக தொண்டர்களே வெறுப்புல இருக்காங்க. அதான் அதிமுக என்கேஷ் பண்ணணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரும். எடப்பாடி சிங்கிள் மேன் அடிப்பார். எடப்பாடி செல்வாக்கு வந்து எடப்பாடி இருந்ததை விட இல்லாத போது இப்போ வந்து பெருமை கூடியிருக்கு. நான் ரசிச்சு, நான் தமிழ்நாட்டுடைய ஆய்வை இதுவரையும் நடுநிலையா யார்ட்டையும் பணம் வாங்காம என் சொந்த காசை போட்டு என் நண்பருடைய உதவியோட 31 ஆய்வுல பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேட்டஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற சமயத்துல தான் இன்றைக்கு விஜய் தான் மாற்று எப்படி சொல்றாரோ சர்வேன்ற பேர்ல, அதே மாதிரி ஒரு சர்வே எடுத்து எல்லாருக்கும் மாற்றாக வந்தவர் தான் தற்குறிமலை. 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல தற்குறிமலை ஜெயிப்பார்னு சொன்னவர் தாங்க இவரு. இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், என்னை இந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன். இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் உறுதிமொழி இல்லைன்னா நிறுவனத்தை கழிச்சு போறேன். எப்போ ஒரு காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடைபெற்றாங்களோ, இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த நிறுவனத்தின் மூலமாக சவாலிட்டு சொல்கிறேன், தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய அணி வெற்றி பெறும் உண்மையாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வு 48 ஆய்வுகள் விடப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் இரிட்டேட் பண்ணி என்ன மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செய்யிருக்கு. இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும், மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். 38.9% வாக்குகளை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோற்றா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். எழுதி வச்சு நான் சொல்லிட்டு போறேன். அவரேதான் இவரு அன்றைக்கு தற்குறிமலையை வைத்திருந்த இடத்துல இன்றைக்கு விஜய வச்சிருக்கிறாரு. சர்வேல 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் புதுமையை விரும்புகிறார்கள், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், புதுசா ஏதாவது யாராவது வரணும்னு விரும்புறாங்க. அந்த வெறிதான் மக்கள் கிட்ட இருக்கிற அந்த மாற்றத்தோட வெறிதான் தற்குறிமலை ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமையும்ட்டு இன்ச்சு இன்ச்சா தற்குறிமலையை பாராட்டினாரே. அன்றைக்கு தற்குறிமலை கொடுத்த ஸ்கிரிப்ட் சர்வேன்ற பேர்ல அவர் எழுதி கொடுத்த வார் ரூம் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அப்படியே படிச்ச மாதிரி தான் பாருங்க. இன்றைக்கு விஜய் தரப்பு கொடுத்த ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுனுக்காரு. சம்சார மத மின்சாரம் படத்துல ஒரு டைலாக் வரும், டெல்லி கணேஷ் சொல்லுவாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, தரகர் இல்லைங்களா, 2 பக்கமும் காலை தட்டி சமாளிக்கிற வேலையை பார்த்துனுக்காரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தரகர் வேலையை பார்த்துனுக்காரு சர்வேன்ற பேர்ல. ஒவ்வொரு தேர்தல் நடைபெறுகின்ற சமயத்துல யார் அதிகமான தொகை கொடுக்குறாங்களோ அந்த தொகையை வாங்கின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களோட பல்ஸ்ன்ற பேர்ல இவங்களே செட்டப் பண்ற சர்வே ரிப்போர்ட். என்னையா லாஜிக் இது? 25.3% திமுக ஓட்டுவாங்க, 24 எப்படிங்க, இன்னும் ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சிக்கு இவங்களே டிக்ளேர் பண்றாங்க சதவீதத்தை. 24.7% டிவிக்கே ஓட்டுவாங்கன்னு சொன்னா சரி, இந்த 25.3% அப்ப கூட திமுக தான் அதிகமாகுது. அந்த இடத்துல கிங் மேக்கர் எங்கிருந்து வராரு விஜய்? அட என்னப்பா இது? தொகுதி வாரியாக சொல்றாரு அவர். சதவீதம் வாரியாக திமுக அதிகமான சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் திமுகவுக்கும் இடையில் இருக்கிற அந்த சொச்ச சதவீதம்
சொச்ச சதவீதம் வித்தியாசத்தில் திமுக ஓட்டு வாங்கினாலும் தொகுதி வாரியாக தொகுதி அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது அதிகப்படியான தொகுதியில் விஜய் ஜெயிப்பாராம். சோ அந்த தொகுதியின் எண்ணிக்கை அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது கிங் மேக்கராக இருக்கக்கூடியவர் விஜய். மறுபடியும் சொல்றோம், வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்க தப்பு கிடையாது. தொகுதி அடிப்படையில் சொல்லும் போதுதான் எந்தெந்த தொகுதியில ஜெயிப்பாங்க டிவிக்கே. இந்த மாதிரி தோண்டி தோண்டி துருவி இந்த சர்வேக்கு பின்னணி என்னையா சதி இருக்கு, உங்க சதி என்னதான் கதை சொல்லுதுன்ட்டு கேட்கும் போதுதான் பிரஸ் கிட்ட சண்டைக்கு போனாரு. அது கூட ஏன் வெறி கொண்டு பிரஸ் கிட்ட சண்டைக்கு போறாருன்னா, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல எங்களுக்கு வந்த அசைன்மெண்ட் ஸ்கிரிப்டை கொடுத்தோம் போனாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. போற போக்கில் ஸ்கிரிப்டை கொடுத்து படிங்கன்னாங்க. நாங்க அப்படியே படிச்சோம். அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்ககிட்ட கேள்வி கேட்டா பதில் தெரிஞ்சா சொல்லிடுவோம், தெரியாத பட்சத்துல சண்டைக்கு தான் வருவோம். பார்த்துக்கங்க, கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. அதற்குள்ளாகவே எந்தெந்த வகையில காசு கொடுத்து எப்படிலாம் நமக்கு செல்வாக்கு இருப்பதை போல பில்டப் செட்டப்லாம் பண்ணலான்ற உலகமாக யோகிய வேலையை பார்க்கறதுக்கு ரெடியா வராங்க தூய சக்தி. இதை குறிப்பிட்டு தான் அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் உலகமாக யோகியர்கள், நாங்கெல்லாம் வெளியே வரும்போது சொம்பெல்லாம் பத்திரமாட்டு உள்ள வச்சுக்கங்கன்ட்டு. இதை இட்லின்னு சொன்னா சட்னியும் நம்பாதுன்ற ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட் தான் பாருங்க சர்வே ரிப்போர்ட்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதை சர்வேன்னு சொன்னா அந்த சர்வேவே நம்பாது. அந்த சர்வேவே நம்பாத அந்த சர்வே நம்புங்கன்ட்டு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாராமா. அடுத்து உலகமாக யோகிய தூய சக்தி 420 சீட்டிங் ஃப்ராட் தானே பண்ற வரிசையில டீலிங் நேற்றுக்கு வெளியிட்ட காணொலி நிறைவு செய்யும்போது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, டெல்லிக்கு போயிட்டு சிபிஐ என்கொயரியை மட்டும் பார்க்கல, டீலிங்கே சேர்த்தான் பார்த்து வந்தாங்கன்ட்டு. அந்த டீலிங் என்னவென்றால், நம்மலாம் நினைக்கிற மாதிரியே தேர்தலுக்கு முன்பாக பிஸ்கே ஜேபி கட்சியோடு விஜய் சேர்ற மாதிரி ஐடியா இல்லைங்களா. ஏன்னா ஏற்கனவே 90% மேலாக பிஸ்கே ஜேபி கட்சியோட பி டீம் தான் டிவிகே கட்சின்ட்டு 90% மேலாக தெரிஞ்சு போச்சு. ஒட்டி நிற்கிற மிச்சம் மீதி 10% வச்சுதான் நான் தூய சக்தின்னு ஓட்டி நிற்கிறேன். அதையும் சேர்த்து கீச்சிடாதீங்கப்பா. நீங்க சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு, உங்ககிட்ட தான் நாங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கி டிவிகே என்கின்ற கட்சியை இயக்கி கொண்டு இருக்கிறோம். உங்ககிட்ட இருந்து ஃபண்ட்ஸை வாங்கி தான் நாங்கள் மாநாடு, கூட்டம், ஆர்ப்பாட்டம் என்னென்னமோ பண்ணினுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த உண்மையை போட்டு உடைச்சிடாதீங்கப்பா. அப்படி தேர்தலுக்கு முன்பாக நீங்க அந்த உண்மையை உடைத்தாலோ, தேர்தலுக்கு முன்பாக உங்க கூட நாங்க வந்து சேர்ந்தாலோ சுத்தமா எல்லாமே ஊத்திக்கும். எனக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற அந்த ஜாம்பிஸ் கூட்டம் கூட போடுவாங்க. அவங்களுக்கு என்ன வந்தது? அவங்களுக்கு என்ன மாநில சுய உரிமைன்னா என்னன்னு தெரியுமா? சுயாட்சினா என்னன்னு தெரியுமா? மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னாதான் என்னதான் தெரிய போகுது? எதுவுமே தெரியாது. கல்விக்கான நிதி மூச்சு என்ன பேச்சு பேசுறீங்க? கல்விக்கான நீதி எங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்குறீங்க? அங்கே நிற்கிறது யாருங்க? விஜய். அந்த ஃபேஸ் போதுமே, நாங்கள் ஓட்டு போட மாட்டோமா? தாராளமாக போடுவோம். இல்லைங்க அவங்க கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. அட என்னப்பா கொள்கை எதிரி வெங்காய எதிரி எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு, எங்கள் கட்சிக்கு கொள்கையே கிடையாது. அப்படி கொள்கையே இல்லாத எங்கள் கட்சிக்கு கொள்கை எதிரி வேற ஒன்று இருக்குதா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் அவர் இருந்தால் போதும். நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டுருவோன்ட்டு யார் கூட கூட்டணியில் வந்து நின்னாலும் பகிரங்கமா பிஸ்கே ஜேபி கட்சி என்டிஏவோடு வந்து நின்னா கூட விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு அவரது ரசிகர் சாம்பிஸ் கூட்டங்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனா பாருங்க, ரசிகர்களை தவிர்த்து பொதுவான மக்கள் 8 கோடி மக்கள் என் கூட இருக்கிறாங்க, என் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லுகிற அந்த 8 கோடி மக்கள் ஓட்டு நமக்கு எங்க விழாம போயிட போதோ அப்படின்ற ஒரு கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டுதான் இப்போதைக்கு நேரடியா நம்ம கூட்டணிக்கு போக தேவையில்லை, மறைமுகமாகவே இருப்போம். உங்க கட்சியோட பி டீமாகவே நான் செயல்படுறேன். இல்லைங்க, அதானியோட நண்பர் ஒருத்தர் உங்களை வந்து மீட் பண்றதா இருந்தது, வந்தாருங்க, பேசினாருங்க டெல்லியில, பேசினாரு டெல்லியில, நாங்கெல்லாம் சந்திச்சோம், பேசணும். நாங்க தான் அவர்கிட்ட தெளிவா சொல்லி அமைச்சிருக்கோமே. தேர்தலுக்கு முன்னாடி இந்த உண்மையெல்லாம் போட்டு உடைக்காதீங்க. நான் தான் உங்க கட்சியோட பி டீம்ன்ட்டு. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் உங்க கூட வந்து சேர்ந்துடுறேன். என் கட்சிக்கு விழுற ஓட்டு மூலமாக எவ்வளவு சீட்டு வந்தாலும் அது 5, 10, 5, 20, 50 சீட்டு நான் ஜெயிச்சா கூட நான் ஆட்சி அமைக்க முடியுமா? 50 எண்ணிக்கை வைத்து முடியாது. அப்போ நான் திமுக கிட்ட போக முடியாது. அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் கூட போகணும்? என்டிஏவோடு போகணும். அப்படி தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்டிஏவோடு போயிடுறேன்ப்பா. ஸோ ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் யார் கூட எந்த கூட்டணியோடு போய் சேர்ந்தாலும் யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த விவகாரம் வேண்டாம். தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குதோ என்டிஏவோடு இணைத்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் சப்போர்ட் கொடுத்துறேன். உங்களுக்கு ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்த கையோட உங்க என்டிஏவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு என்ன சீட்டு தேவைப்படுதோ, ஒருவேளை எனக்கு விழுற பட்சத்துல அந்த சீட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதை குறிப்பிட்டு தான் சொல்றாரு பாருங்க, வேமா சூசோ இல்லாம இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல விஜய் கிங் மேக்கரா இருப்பாருன்ட்டு. ஒரு கிங் மேக்கரா விஜய் இருப்பாரு, எந்த மாற்றம் இல்ல. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு எவ்வளவு சீட்டு வருதோ அதை அப்படியே கொண்டு போயிட்டு என்டிஏவோட மெர்ஜி பண்றோம்னு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அதன் எதிரொலியாகத்தான் எல்லாரையும் நம்ப வைப்பதற்காக சர்வேன்ற பேர்ல எடுத்து வச்ச இதெல்லாம் ஒரு சர்வேன்னு கொடுத்து அடிக்கு மேல அடி வாங்குற சர்வே. இது குறித்து
நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா யோகியர்கள் வெளியே வராங்க, சொம்ப தூக்கி உள்ள வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு முக்கியமா பாருங்க, இந்த சர்வே ரிப்போர்ட்டை குறித்து முக்கியமா உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி.